அல்லாஹ் விரும்பக்கூடிய நிலைமைகள் உள்ள இந்த நாட்கள், அல்லாஹ்வுடைய முஹப்பத் மிக மிக வேகமாக கிடைக்கக்கூடிய அமல்கள். அப்படி என்றால் அந்த அமல்களுக்கு தெரியாதே படிக்கலையே என்று நாங்கள் யோசிக்கிறது ஒன்றும் இல்லை, தெரிஞ்ச அமல்கள் தான். என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீல் வத்தஸ்பீஹ் வத்தஹ்மீத் வதிக்ரல்லாஹ். இந்த நாட்களில் நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக செய்யுங்க. நாளை 10, 20, 100 தரம் சொல்கிறேன். நாங்கள் இந்த நாட்களில் ஒரு 1000, 2000 சொல்ல இல்லாதா லா இலாஹ இல்லல்லாஹ். ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு முன்னாலே ஒரு 500 ஓத இல்லாதா, உட்காந்து ஓதிட்டு போகிறதானே. நாளைக்கு 1000 தரம் சொல்லலாம் தானே. அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். இந்த திக்ர் தெரியும் தானே. இந்த நாட்களில் ஒரு நாளைக்கு 500, 1000 ஓத இல்லாதா வந்து சுப்ஹானல் மலிக்குல் குத்தூஸ் சுப்பூஹும் குத்தூஸ் ரப்புனா ரப்புல் மலாயிகத்து வர்ரூஹ். கலிமத்தானி ஹபீபத்தானி, 2 கலிமாக்கள் இருக்குது. அந்த கலிமாக்கள் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பம். பாருங்க, நாங்கள் எங்கேயாவது போனால், கொழும்புக்கு போனோம், அப்படியே பெட்ரோல் போயிட்டு வரக்குள்ள எங்களை ஆயிரக்கணக்கான கடைக்குள்ள ஒரு சாமானை பார்த்தேன். ஏன் தெரியுமா? என் மகனுக்கு இது விருப்பம். ஆயிரக்கணக்கான ஒன்றிய மகனுக்கு விருப்பம். அங்கால போய் பார்த்தா என்னோட சமயம் இது என் வைஃபுக்கு மிக விருப்பம். என் மனுஷியத்தான் சொல்லிக்கிறிருப்பா. என் மனைவிக்கு விருப்பமான சாமான், என் பிள்ளைக்கு விருப்பமான சாமான். ஓ, எங்கள் வாப்பா கேட்கிற பாவிக்கிற சாமான் இதை வாப்பா பாய்ப்பாரு, எடுத்துட்டு வரமா இல்லையா? எங்களை மனசில் பதுங்கி இருக்குது. அவங்க சொல்லாட்டி சொல்லல தெரியும். என் பிள்ளைக்கு தான் விருப்பம், என் மனைவிக்கு தான் விருப்பம், என் வாப்பாக்கு தான் விருப்பம். அவங்கள வீட்டுக்கு விருந்தாளியாக போனோம்டா. நானும் மனைவியும் பிள்ளைகளும் எங்கள் வாப்பாட போட்ட பார்க்குறோம், அம்மா வாப்பாடிக்கிறத பார்க்குறோம், வெளியே உள்ளடிக்கலாம் பார்க்குறோம். எப்படி போவோம்? யோசிப்போம், என்ன விரும்புவா எங்கள் உம்மா, என்ன விரும்புவா என் வாப்பா, என்ன விரும்புவா சொல்லுங்க. இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு செஞ்சுட்டு போவோம், விருப்பமானதை கொண்டு போவோம். எங்களை மகன் கல்யாணம் முடிச்சு வெளியே உள்ளடிக்கிறார், பார்க்க போகிறோம். 5-6 வருஷத்துக்கு எப்படி போவோம்? எங்கள் மகனுக்கு என்ன விருப்பம், அந்த சாமானை சேர்த்தெடுத்துட்டு கொண்டு போவோம். சொல்ல வாழ்க்கை முடிஞ்சு மரணிச்சு மண்ணறைக்கு போய் மண்ணோட மண்ணாகி மறைந்து மறு உலக வாழ்க்கைக்காண்டி மீட்டி எழுப்பப்பட்டு மண்ணாதி மன்னனாகிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை சந்திக்க போறோமே, என்ன கொண்டு போறது? அல்லாஹ் கேட்பாப்பா, என்ன கொண்டு வந்தீங்க அடியால, என்ன கொண்டு வந்தீங்களா, என்ன கொண்டு வருது? அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஏதாவது சாமான் இருந்தால் கொண்டு போகலாம். என்ன விருப்பமானது? ஹபீபத்தானில ரஹ்மான், ரஹ்மானுக்கு மிக மிக விருப்பமானது 2 கலிமாக்கள். அந்த 2 கலிமாக்களும் அல்லாஹ் விருப்பம் தான். எங்களுக்கு பாரமே என்று சொல்லக்கூடாது எந்த அடியானும். அதன ஹஃபீஃபத்தானில லிசான், உங்களுடைய நாவுக்கு மிக மிக லேசி. சில வார்த்தைகள் உச்சரிக்கிற கஷ்டம், சிலாக்கள் வாய்க்கு வராது. குர்ஆனாவது தெரியாத வாக்கள் வாய்க்கு அந்த வார்த்தை வராது. இது அப்படி இல்லை. அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை யாருமே இழந்துடக்கூடாது. யாருமே எங்களுக்கு ஆசைதான் என்ன செய்யற ஓதிக்கொள்ள கிடைக்கலையே, நாங்கள் சின்ன வயசுல ஓதலையே, எங்களோட வாய் நாவு வருவது இல்லையே அப்படின்னு சொல்லி யாரும் கவலை அடையக்கூடாது. அதனால நபி சொன்னாங்க, ரப்புக்கு மிக மிக விருப்பம் உங்களோட எல்லாரும் நாவுக்கு மிக மிக லேசி. ஹஃபீஃபத்தான லிசான், லேசி நாவு. என்னது? சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அலீம், சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அலீம். கஷ்டமா ஓதுறது, பாடமாக்கணுமா? பாடம் வந்துட்டா இல்லையா? போய் பாருங்க. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சொல்லுங்க ஒருத்தரம். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அலீம். சரி, நாங்கள் வீண் பேச்சு பேசி பேசி பழக்கம், டக்குன வாய் திறந்துடும். பகுடி பண்ணி பழக்கம், ஆளை கண்ட டக்குன பகுடி வந்துடும். பொய் சொல்லி பழக்கம், டக்குன ஒரு பையனை சொல்லி சபையை குழப்பிட்டு வைத்துருவோம். ஏமாத்தி பழக்கம், ஏமாத்தி போட்டு சொல்லி திக்கிரி செஞ்சு பழக்கம் இல்லை, வாய் திறக்கவே மாட்டார். சொல்லி பழவணும். இந்த திக்கிரைக்கு நாக்க பழக்கணும். அப்போதான் சக்ராத்துக்கு திக்கிற வரும். எல்லாட்டி ஊமையாகவே மொத்தம் பேசுகிற துரதிஷ்டம் உண்டாயிரும். இந்த நாட்களை நான் பயிற்சி எடுக்கணுமே. அல்லாஹ்வுக்கு விருப்பமான கலிமாக்கள், அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் சொல்லலையா? அடியார் எனக்கு விருப்பமான லட்சக்கணக்கில் கொண்டு வந்திருக்கிறார். உலகத்தில் 50 வருஷம் வாழ்ந்த மனிதன் சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி, அல்லாஹ் விருப்பம். இன்னைக்கு 100 தரம் ஓதுவோம், 1000 தரம் ஓதுவோம், ஓதிக்கொண்டே இருப்போம். என்னது ஓதுறோம்? அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம். எப்போ சந்திக்க போகிறோம்? சந்திக்க போறியா இல்லையா? எப்போ சந்திக்கத்தானே ஆகணும். வந்து விளங்க ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய்த்தானே ஆகணும். சந்திக்கின்ற போது ஒப்படைக்கிற ஹதியா என்ன? அல்லாஹ்வுக்கு
என்னுடைய அடியானினை எனக்கு விருப்பமான கலிமா கொண்டு வந்திருக்கிறான். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். அல்லாஹ்வுக்கு விருப்பமான கலிமான கருத்து என்ன? அந்த கலிமாவை கொண்டு வந்தவனை அல்லாஹ் விரும்புகிறான். இன்னும் ஒரு கலிமா சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான கலிமா அஹப்புல் கலிமாத், அல்லாஹ்வுக்கு விருப்பமான கலிமா. நானும் எனக்கு முன்னால வந்த நபிமார்கள் எல்லாம் சொன்ன கலிமாக்களில் மிக மிக விருப்பமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது எல்லா நபிமார்களும் சொன்ன கலிமாக்களில் மிக மிக விருப்பமான கலிமா. இந்த கலிமாக்களை இந்த நாட்களில் அதிகமாக ஓதுறது. கஞ்சி 10 நிமிஷம் ஓதிக்கொண்டு சோம்பரித்தனமான திக்கிறல்ல, 1000 தரம் 2000 தரம் ஆயிரக்கணக்கில் ஓதுறது, டைம் எடுத்து உட்கார்ந்து ஓதுறது. என்ன பண்ணி நிறைய ஆட்கள் திக்கிர் செய்கிறாங்க. அசல் அந்த மாரிபர மக்கள் திக்கிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. துகர்தோடு அரை மணித்தான மக்கள் திக்கிலே இருக்கிறாங்க. சுபதோடு இஸ்ராக்கரை திக்கிலே இருக்கிறாங்க. இஷாபுரம் பள்ளியில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. என்ன திக்கிர் செய்கிறாங்க. இந்த நாளை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய விருப்பம் மஹப்பத் அடைகிற நாள் இது. இந்த நாள் திக்ர் செஞ்சு அல்லாஹ்வை அடைவோம் என்று வழிகாட்டப்பட்டிருக்கிறது. பாரமான அமல் தரல, லேசான அமல் தான் தரப்பட்டது. அது அபூ ஹுரைரா இருக்கவன், அது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேரும் யஹ்ருஜானி இல சூக், ரெண்டு பேரும் பஜாருக்கு போவார்கள். யுகப்பிரானி, பஜாருக்கு போய் ரெண்டு பேரும் நட்டு பஸார் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படி சத்தம் போட்டு உடனே முழு பஸாரும் சேர்ந்து ஃபயுகப்பிருன் நாஸ பி தக்பீரிஹிமா, அந்த ரெண்டு பேருடைய தக்பீரை கேட்டு முழு பஸாரும் தக்பீர் சொல்வாங்க. நாம ரெண்டு பேரும் ஓதுறாங்க, என்ன ரெண்டு பேரும் சத்தம் போடுறோம், தக்பீர் சொல்றாங்களா? தக்பீரா சொல்றாங்க. இன்றைக்கு என்ன தக்பீர்? இல்லை, இன்றைக்கும் தக்பீர் இருக்கா? அப்படியா? வாயத்தின் ஒரு தரமாக சொல்ல மாட்டார்கள். சரி, மக்கள் உள்ளங்களை உணர்வூட்டப்பட்டிருந்தது. இந்த வார்த்தைகள் என்ன, இது எங்க கொண்டு போய் சேர்க்கிறது, எங்க இதற்கும் எங்களுக்கும் அல்லாஹ்வுடைய கனெக்ஷன் என்ன விளங்கியிருந்தார்கள். இவர்கள் திக்ர் செஞ்ச உடனே மக்களுடைய மறதி பொடுபோக்கு நீங்கி முழு பஸார்ல திக்கிறபடி செஞ்சா பள்ளியில் எப்படி திக்ர் செய்வார்கள்? பஸார்ல திக்ர் செய்கிறார்கள், பள்ளியில் வந்து கட்சி கொண்டிருப்பாங்களா? அதது உமரது மினாவுடைய கூடாரத்தில் இருந்து கொண்டு சத்தமோடு தக்பீர் சொல்வார்களாம். அந்த தக்பீரை கேட்டவுடனே ஹஸரத் உமர் கூடாரத்தில் தக்பீர் சொல்ல சத்தத்தை கேட்டவனே மினாவுடைய முழு பஸாரும் தக்பீர் சொல்லும். எந்த அளவு தக்பீர் என்றால் அந்த பஸாரே அதிர்ந்து போயிருக்கும். அந்த முழு பஸாரும் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற வார்த்தைகளால் அந்த முழு பஸாரும் அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு தக்பீருடைய சத்தம் இந்த நாட்களிலே அந்த மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்தப்படுகின்றன. எனவே சொல்ல, இந்த பள்ளியில், இந்த வீடுகளில் திக்ருடைய சூழலை நான் உண்டாக்க வேண்டும். அதிகமாக அல்லாஹ்வுடைய திக்ரில், குர்ஆன் திலாவத்தில் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். இந்த நாட்களுடைய சிறப்பை அடைந்து கொள்வதற்காக வேண்டி குர்ஆன் மாஷாஅல்லாஹ் நிறைய பேர் ஹாஃபிஸ்கள் இருக்கிறாங்க, ஓதலாம். ஓதவே தெரியாமல் இருந்தாலும் அவர்களும் ஒதுங்க தேவையில்லை. தெரிஞ்ச சூரத்தை அரஃபாவுடைய நாளில் சூரத் இக்லாஸை 1000 தடவை ஓதி துவா செஞ்சால் அரஃபாவுடைய நாளே துவாவுக்குரிய நாள். அரஃபா மைதானத்திலிருந்து ஒருவன் கபூலாகுமான்னு சந்தேகப்பட்டால் அதுதான் அங்கே நடக்கிற பாவம். ஏன், என்ன பாவம் அது? அல்லாஹ்வுடைய அந்த விஷாலத்தன்மையின் மீது அவன் நம்பிக்கை வைத்து விட்டான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் விஷாலத்தை அவன் தரக்குறைவாக மதிக்கிட்டான். இந்த பாவியாக மாறிவிடுவான். எந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா, எனக்கும் தருவான நினைக்கிறது இருக்கிறே, அது அவனுடைய ஈமானை பலகீனம், பாவியா பேசுவான். அல்லாஹ்வுடைய எல்லையில்லாத கருணையையும் மன்னிப்பின் தன்மையும் அற்பமாக மதிப்பீடு செஞ்ச அற்பத்தனத்தின் பாவம் அவன் மீது உண்டாகிவிடும். அதனால அல்லாஹ் மன்னிக்கிறதும் கபூலியத்தையும் காத்துக்கொள்கிற நேரம் இருக்கே அரஃபாவுடைய நாளில் 1000 தடவை சூரத் இக்லாஸ். என்ன இக்லாஸ்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 1000 தடவை அன்னைக்கு ஓதிட்டா அது இந்த விசேஷமாக துவா கபூலாகும். சூரத் இக்லாஸ் 1000 தடவை அரஃபாவுடைய நாளில் எந்த நாளில் ஓதினாலுமே அவருக்கு நரக விடுதலை கிடைக்கும்.
சூரத் இஹ்லாஸ் 1000 தடவை ஓதுனது கபூல் ஆயிடுச்சுன்னா அந்த இஹ்லாஸுடைய அது சிஃபத்து ரஹ்மான், அல்லாஹ்வுடைய தன்மை சிஃபத், அல்லாஹ்வுடைய நேசத்தை உண்டாக்கக்கூடிய சூரத் அது. அல்லாஹ் எந்த அளவு நேசிக்கிறான்டா அந்த மனிதனுக்கு நரக விடுதலை எழுதி விடுகின்றார். அரஃபாவுடைய நாலு நரக விடுதலை நாள், அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்குரிய நாள். சூரத் இஹ்லாஸ் 1000 தடவை ஓதுறதும் நரக விடுதலைக்குரியது. ரெண்டும் ஒன்றாக இணைஞ்சிட்டா மாஷா அல்லாஹ் உயர்ந்த ஒரு கபூலியத்துக்குரிய நாளாக ஆகிவிடும். அதனால் ஹஜ்ஜுக்கு இப்போ வீட்டில் இருந்தாலும் அரஃபாவுடைய நோன்பு பிடித்து கொண்டு சூரத் இஹ்லாஸ் இன்றைக்கு 1000 தரம் ஓதுவோம் என்று சுபகிருந்து ஸ்டார்ட் பண்ணினா நோன்பு திறக்கக்கிறையில் 1000 தரம் ஓதிடலாம். நான் இஃப்தார் சுபகிலிருந்து குல் ஹுவல்லாஹ் சூரத்தை ஓதுனா துவரைக்கே முடிக்கலாம். சரி வேலை வெட்டின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஓதுனா இஃப்தாருக்கு முன்னால் அசரு பாப்பா எத்தனை ஓதிரிக்கி? 400 500 ஓதிரிக்கி. உட்காந்தாச்சு, இனி 1000 ஆக்கி போட்டு தான் ஒழுங்குறது. நோம்பு திறக்கிறதுக்கு முன்னால் 1000 ஆக்குவோம் என்று முடிவெடுத்து இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய நாள் அன்றைக்கு ஒரு நாளைக்கு 1000 கொள்வதாவது ஓதுவோம். அந்த அரஃபாவுடைய கபூலியத்தும் சூரத் இஹ்லாஸுடைய கபூலியத்தும் ரெண்டும் சேர்ந்து என்ற மனோநிலையில் ஒரு நல்லதொரு ஈமானிய உணர்வை தரும் என்ற யக்கீனோட அமல் செய்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா அதை எங்களை உயர்ந்த கபூலியத்தை காரணமாக்குவான். எனவே சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் பல விடயங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. நான் முடிவெடுக்கணும், ஒரு அமல் ஒன்றை முடிவெடுக்கணும். அமல் செய்கிறது தான் பாக்கியமே தவிர சும்மா கேட்டுக்கொண்டு போனது பாக்கியமே இல்லை. அது சின்ன நன்மை கிடைக்கும் உட்கார்ந்து கேட்டதுக்கு. ஆனால் வாழ்க்கையை அமலாக மாற்றணும், பயிற்சி எடுக்கணும். இந்த நாட்கள் எல்லாம் அமலுக்கு அபரிவிதமான கூலியை தந்து அமலுடைய பயிற்சியெல்லாம் உண்டாக்குறாங்க. திக்ர் செய்யக்கூடிய பயிற்சி, குர்ஆன் ஓதக்கூடிய பயிற்சி. இந்த பயிற்சியில் நாங்கள் செஞ்சு இனி வாழ்க்கை முழுக்கவே இதனுடைய பரக்கத் எங்களுக்கு அதிகமாக அமல்களில் திக்ரில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பாக்கியாக்கி வைக்கணும். ஆகவே அல்லாஹ் தஆலா இந்த சிறந்த நாட்களிலே உயர்ந்த அமல்களில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் கபூலியத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் நினைவில் ஆக்கி வைப்பானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்களது துஆக்களை எல்லாம் கபூல் செய்வாயாக. எத்தனை லட்சம் ஹஜ்ஜாஜிகள் இன்றைக்கு ஹஜ்ஜுடைய அமல்களை ஈடுபட்டு இருக்கிறார்களோ, அரபாட மைதானத்தில் ஒன்று கூட இருக்கிறார்களோ, அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் அமல்களையும் துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்திருவாயாக. உங்கள் உம்மத்தை முஸ்லிமாக்கும் ஹிதாயத்தை ஆமாக்கி வருவாயாக. முஸ்லிம்களுடைய நெருக்கடியும் நஷ்டங்களை அல்லாஹ் போக்கி வைப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீன மண்ணிலே நடக்கக்கூடிய அநியாய அக்கிரமங்கள் இருந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்திருவாயாக. சுதந்திர பலஸ்தீனை அல்லாஹ் நசீபாக்கி விடுவாயாக. பைத்துல் குதுஸுடைய அந்த குதுஸுடைய கண்ணியத்தை அல்லாஹ் பாதுகாத்து அதுக்கு அல்லாஹ் சுதந்திரத்தை நீ வழங்கி விடுவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரில் சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.